சாந்திபுரம். பேர் கேட்டாலே அமைதி நினைவில் வரும். ஆனா அந்த அமைதி இரவுல 8 மணி அடிச்சதும் பயமா மாறிடும். இந்த ஊர்ல இரவு வந்தா கதவுகள் மட்டும் இல்ல, மனிதர்களோட தைரியமும் மூடப்படும். ஏன்னா அந்த ஊருக்கு வெளியில ஒரு பழைய கிணறு இருக்கு. பகல் நேரத்துல அது சாதாரண கிணறு. ஆனா இரவு வந்தா அதிலிருந்து ஒரு பெண்ணோட சிரிப்பு முழு ஊரையும் நடுங்க வைக்கும். அது சந்தோஷ சிரிப்பு இல்ல, உயிர் போயிட்டாலும் வலி உயிரோட இருக்கிற ஒரு ஆத்மாவின் சிரிப்பு. இந்த சிரிப்பு ஏன் கேக்குது? யாரோட வலி அது? அந்த கிணத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற உண்மை என்ன? இது சாந்திபுரம். நியாயம் கிடைக்கும் வரை அமைதி இல்லாத ஒரு ஊரின் கதை. மறுநாள் காலையில் சூரியன் மெதுவா மேல எழுந்ததும் அந்த கிராமம் வழக்கம் போல உயிர் பெற ஆரம்பிச்சுது. பெண்கள் வாசல்ல கோலம் போடுறாங்க. கிணத்துக்கு போற பெண்களுடைய கால்நடை சத்தம், மாடுகள் கத்துற சத்தம் பார்க்கறதுக்கு எல்லாம் நார்மலா சந்தோஷமா தான் இருந்தது. ஆனா அந்த சந்தோஷத்துக்குள்ள ஒரு மறைஞ்ச பயம் இருந்தது. தேநீர் கடை முன்னாடி சில ஆண்கள் நின்னுக்கிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. டே கோபால், நேத்து கேட்டியா? அந்த சிரிப்பு சத்தமா? சரியான பயம். நைட்டு முழுக்க கண் மூடவே முடியல. காதுல அதே சத்தம்தான் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்துச்சு. எனக்குண்டா. சிரிப்புன்னு சொல்ல முடியாது, அழுகையும் இல்ல, ஏதோ மனசு கிழிக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம எப்பதான் இந்த தொல்லையிலிருந்து விடுபட போறோமோ தெரியல. ஏன் இப்படி நைட்டுக்கெல்லாம் கேக்குது? உண்மையிலே ஏதாவது இருக்கா? அங்கிருந்த எல்லாரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அங்கிருந்த ஒருத்தர் சொன்னாரு, இது ஒரு சாதாரண சிரிப்பு சத்தம் இல்ல. இந்த சிரிப்பு சத்தம் இப்ப கொஞ்ச நாளா தான் கேட்டுட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டாலே பயமா இருக்கு. அதனால நாங்க பொதுவா நைட்ல யாரும் வெளியே வர்றதில்ல. ராதா சுதா 2 பேரும் கிணத்துல தண்ணி எடுத்துட்டு இருக்கிறப்போ, ஏய், நேத்து கேட்டியாடி? கேட்டேண்டி. அத நினைச்சாலே இன்னும் பயமா இருக்கு. அத சிரிப்புன்னு சொல்ல முடியாது, அழுகையும் இல்ல, மனசு நொறுக்கிற மாதிரி இருந்துச்சு. நைட்டு முழுக்க எனக்கு தூக்கமே வரல. கண்ணை மூடினாலே அந்த சத்தம் காதுல ஒலிக்குது. எதுக்குடி அப்படி நைட்டானா சிரிப்பு சத்தம் கேக்குது? யார் அது? என்ன வேணும் அவளுக்கு? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது சாதாரண சத்தம் இல்லடி, இதுக்குள்ள ஏதோ பெரிய விஷயம் இருக்கு. அதேதான், நைட்ல கேக்குற சத்தம் எப்ப நம்ம ஊரை விட்டு போகுமோ தெரியல. இப்படி தினமும் பயந்துகிட்டு எவ்வளோ நாள் வாழ்றது? குழந்தைங்கெல்லாம் தனியா தூங்க ரொம்ப பயப்படுறாங்க. இந்த சிரிப்பு சத்தம் எப்ப நம்ம ஊரை விட்டு போகும்னு தெரியல. கடவுள் தான் நம்மள காப்பாத்தணும். கடவுளே, எப்படியாவது இந்த சத்தம் நின்னா போதும். அன்று இரவு கடிகாரம் 8 மணி அடிச்ச உடனே அந்த ஊர்ல ஒரு மாற்றம் தெரிஞ்சது. மாலை வரைக்கும் வாசல்ல நின்னு பேசினவர்கள், சிரிச்சுக்கிட்டு இருந்தவர்கள் எல்லாரும் மெல்ல மெல்ல உள்ளே போக ஆரம்பிச்சாங்க. ஒரு வீட்ல அம்மா கதவை சாத்தினா. பக்கத்து வீட்ல அப்பா கதவுக்கு பூட்டு போட்டார். இன்னொரு வீட்ல ஜன்னல் சாத்தப்பட்டது, திரை இழுக்கப்பட்டது. தெரு முழுக்க ஒரே ஒரு மாதிரி சத்தம்தான். கதவுகள் மூடுற சத்தம், விளக்குகள் ஒண்ணு ஒண்ணா அணைஞ்சது. அம்மா, இவ்வளவு சீக்கிரமா வா தூங்குறது? எனக்கு தூக்கமே வரலம்மா. பேசாம தூங்குமா. அந்த வார்த்தைக்குள்ள பயம் மறைந்திருந்தது. 8 மணிக்கு பிறகு தெருவுல ஒருத்தர் கூட நடக்கல. காற்று கூட சத்தமில்லாம அடிக்கிற மாதிரி இருந்தது. இந்த ஊர்ல இரவு 8 மணிக்கு பிறகு கதவுகள் மட்டும் இல்ல, மனிதர்களின் தைரியமும் மூடப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த சிரிப்பு வரப்போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் யாரும் வெளியே வர மாட்டாங்க. மறுநாள் மாலை வேலை காரணமா ராஜேஷ் அந்த ஊருக்கு வந்தாரு. நகரத்து வாழ்க்கைக்கு பழகினவர். இரவு வந்தாலும் விளக்குகள், சத்தம், மனுஷ நடமாட்டம் இருக்கும் இடத்துல வளர்ந்தவர். அவர் தங்க போற வீட்டுக்கு சாமான்களோட வந்த நேரமே ஊர்ல ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுது. மாலை 6 மணி இருக்கும்போதே கடைகள் மூட ஆரம்பிச்சாங்க. வாசல்ல நின்னு பேசினவர்கள் சட்டுன்னு உள்ள போயிட்டாங்க. ராஜேஷ் கவனிச்சார். இன்னும் மாலைதான்.
இவங்க ஏன் இவ்வளோ அவசர அவசரமா வீட்டுக்கு போறாங்க? ஒன்னும் புரியலையே. 7:30 ஆனதும் தெருக்கள் மெல்ல காலியாக ஆரம்பிச்சுது. 8 மணி அடிக்கிற நேரத்துல ஒரு வீட்ல கூட வெளிச்சம் தெரியல. அவர் தங்கியிருந்த அந்த வீட்டு உரிமையாளர் அவசரமா கதவை சாத்தினார். பூட்டு போடும் சத்தம். ராஜேஷ் ஆச்சரியமா கேட்டார். இன்னும் 8 மணி தான். எல்லாரும் ஏன் இவ்வளோ சீக்கிரம் தூங்குறாங்க? ஒரு நிமிஷம் அமைதியா இருந்தார். அவர் கண்கள்ல பயம் தெளிவா தெரிஞ்சது. அது சும்மா சார். அதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதே அமைதி. அந்த அமைதி தான் ராஜேஷ்க்கு இன்னும் அதிகமா சந்தேகத்தை உண்டாக்குச்சு. ஆனா புதுசா வந்தவர் என்பதால் அவர் எதுவும் கேட்காம அமைதியா இருந்தார். அன்றைய இரவு எல்லாருடைய வீட்டின் கதவும் பூட்டப்பட்டிருந்தது. முழு ஊரும் அமைதியாக இருந்தது. ராஜேஷ் படுக்கையில படுத்தார். நாளைக்கு இதுக்கான காரணம் தெரிஞ்சுக்கணும். அந்த எண்ணத்தோட அவர் மெதுவா கண்களை மூடி தூங்கினார். ஒரு சிரிப்பு சத்தம். அது ஒரே இடத்திலிருந்து வரல. காற்றோட கலந்து இருட்டுக்குள்ள சுழன்று ஜன்னல் வழியா மெதுவா ராஜேஷ் காதுக்குள்ள நுழைஞ்சது. அவர் திடுக்கிட்டு கண் திறந்தாரு. உடம்பு முழுக்க வேர்வை. மூச்சு சற்று கனத்தது. என்ன சத்தம் இது? அறை முழுவதும் அமைதியா தான் இருக்கு. ஆனா இந்த சத்தம் எங்கிருந்து வருது? மெதுவா ராஜேஷ் படுக்கையிலிருந்து எழுந்து ஜன்னலுக்கு அருகே போய் அந்த சத்தம் எங்கிருந்து வருது என்று கவனித்தார். யாரோ பைத்தியம் போல நைட்ல சிரிக்கிறாங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சார். பிறகு தைரியமாக வெளியே வந்தார். இருட்டு, தெரு முழுக்க காலி. கிணத்து பக்கம் மெதுவா நடந்து போனாரு. ஒரு அடிக்கு ஒரு அடி நெருங்க நெருங்க சிரிப்பு சத்தம் அதிகமாச்சு. அது சிரிப்பா தெரியல, அழுகையா கூட இல்ல. அந்த சத்தத்துக்குள்ள ஒரு விதமான வலி, ஒரு விதமான வெறுப்பு, ஒரு விதமான தனிமை. ராஜேஷ் உடம்பு தானாக நடுங்க ஆரம்பிச்சுது. அந்த இருட்டுக்குள்ள ஏதோ அசைவு. அவர் மனசுக்குள்ள ஒரு விதம் பயம் வந்தது. ஒன்றும் பார்க்காம அப்படியே திரும்பி மூச்சு வாங்க ஓடிக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சார். கதவை சாத்தினார். அந்த இரவு முழுக்க ராஜேஷ் தூங்கவே இல்லை. காலையில் ஊர் மக்களிடம் கேட்டாரு. நேத்து நைட்டு கிணத்திலிருந்து ஏன் ஒரு பெண்ணோட சிரிப்பு சத்தம் கேட்டது? அப்போ ஊர் மக்கள் மெல்ல பேச ஆரம்பிச்சாங்க. அந்த கிணத்துல ஒரு பொண்ணு இதுக்கு முன்னாடி இறந்துட்டா. அவளோட ஆவிதான் இன்னும் அங்க சுத்திக்கிட்டு இருக்கு. அதனால தான் நாங்க யாரும் இரவானா அந்த பக்கம் போக மாட்டோம். ராஜேஷ் அமைதியா கேட்டார். ஆனா மனசுக்குள்ள ஒரு கேள்வி. அவளுக்கு என்ன நடந்தது? ஏன் இரவு நேரத்துல இவ்வளவு பயங்கரமான சிரிப்பு சத்தம்? அங்கிருந்த மற்றொருவர் சொன்னார். அந்த பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. நாங்க மறுநாள் பார்க்கறப்போ அந்த பெண்ணு இறந்து போய் கிடந்தா. அதுக்கப்புறம்தான் அந்த கிணத்திலிருந்து சிரிப்பு சத்தம் கேக்குது. மறுபடியும் அந்த இரவு தெருக்கள் மெல்ல காலியாக ஆரம்பிச்சது. 8 மணி அடிக்கிற நேரத்துல ஒரு வீட்ல கூட வெளிச்சம் தெரியல. ராஜேஷ் மனதுக்குள்ள நினைச்சான், இன்னைக்கு எப்படியாவது உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ராஜேஷ் தூங்கல. நள்ளிரவு 12 மணி அடிச்சது. அந்த சத்தத்துக்கு பிறகு மறுபடியும் அதே சிரிப்பு. ஆனா இந்த முறை அது சத்தமா கேட்கல, நேரா மனசுக்குள்ள குத்துற மாதிரி கேட்டது. ராஜேஷ் வீட்டிலிருந்து சிரிப்பு சத்தம் கேட்கும் திசையை நோக்கி கிளம்பினான். முந்தின நாளை போல அவர் திடுக்கிடல. உடம்பு நடுங்கினாலும் மனசு உறுதியா இருந்தது. இன்னைக்கு உண்மையை தெரிஞ்சுக்கணும். இருட்டு இன்னும் கனமா இருந்தது. காற்றடிக்கல, இலை கூட அசையல. கிணத்து பக்கம் ஒவ்வொரு அடியும் ஒரு முடிவோட. நெருங்க நெருங்க சிரிப்பு சத்தம் அதிகமாச்சு. அது சிரிப்பு இல்லைன்னு இப்ப அவர் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. அப்படியே அவர் முன்னாடி ஒரு பெண்ணின் உருவம். ராஜேஷ் முன்னாடி நின்னு இன்னும் வேகமாக அந்த பேய் சிரித்தது. ஆனா அது மனித சிரிப்பு இல்ல. அது சந்தோஷத்துல பிறந்த சிரிப்பும் இல்ல. அது உள்ளம் உடைஞ்சு உயிர் போயிட்டாலும் வலி மட்டும் உயிரோடு இருக்கிற ஒரு ஆத்மாவின் சிரிப்பு. ராஜேஷ் மூச்சு சற்று தடைப்பட்டது. ராஜேஷ் தைரியமாக பேச ஆரம்பித்தான். ஏன் இரவானா இப்படி சிரிச்சு ஊரு மக்களை பயமுறுத்துற? அந்த உருவம் ஒரு நிமிஷம் அசையாம நின்னுச்சு.
சிரிப்பு மெதுவா குறைய ஆரம்பிச்சது. உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, ஆனா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சொல்லு. அந்த ஆவி அவரை உற்று பார்த்தது. யாரோ ஒருத்தர் முதல் முறையா பயப்படாம அவளை பார்த்து பேசுறது. நீ இப்படி இரவெல்லாம் சிரிச்சு ஊரு மக்களை பயமுறுத்துறதுக்குள்ள ஏதோ ஒரு வழி இருக்கு. அதை எனக்கு புரியுது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது காதலா இருந்தாலும் ஏமாற்றமா இருந்தாலும் அநியாயமா இருந்தாலும் நீ சொல்லு. நான் உனக்கு உதவி பண்றேன். உனக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு நான் போராடுறேன். உன் ஆத்மா சாந்தி அடையணும்னா அதுக்கு காரணமான உண்மையை நான் வெளியில கொண்டு வர்றேன். இப்ப நீ சொல்லு. அந்த ஆவி அந்த வார்த்தைகள் கேட்டதும் அதிர்ந்த மாதிரி இருந்தது. அவளோட சிரிப்பு முழுசா மறைந்தது. கண்ணீர் மட்டும் அதிகமா வழிஞ்சது. ஒரு நிமிஷம் அவளுக்கு பேச வார்த்தை வரல. யாரோ ஒருத்தர் நீதிக்காக குரல் கொடுக்கறாருன்னு உணர்வு அவளுக்குள்ள முதல் தடவையா வந்தது. மெதுவா, மிக உடைஞ்ச குரல்ல அவள் சொன்னாள், என்னை இதுவரைக்கும் யாரும் இப்படி கேக்கல. எல்லாரும் பயந்தாங்க, ஓடினாங்க. நீதான் முதல் ஆள். நான் சொல்லுறேன், நான் ஒருத்தரை உண்மையா காதலிச்ச. அவன்தான் என்னோட உலகம்னு நினைச்சேன். ஆனா ஒரு நாள் அவன் என்கிட்ட வந்து சொன்னான், எங்க வீட்ல பணக்கார வீட்ல இருந்து ஒரு வரன் பார்த்திருக்காங்க. நான் அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ண போறேன். நீ என்ன மறந்துடு. அந்த வார்த்தை கேட்ட உடனே என் மனம் உடைஞ்சுது. உங்களை மறந்துட்டு என்னால எப்படி தனியா வாழ முடியும்? நான் உங்களை என்னுடைய உயிருக்கு மேலாக நினைக்கிறேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணா நான் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும். எங்க வீட்ல சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணா நான் ஆடம்பரமா சந்தோஷமா இருப்பேன். நீ என்ன மறந்துடு. நான் அவன் கால்ல விழுந்த, அழுத, கெஞ்சின. என்னை விட்டுடாதீங்க, நீங்க எல்லாமே என்னால வாழ முடியாதுன்னு சொன்ன. ஆனா அவன் முகத்துல கருணை இல்ல, அன்பு இல்ல. அந்த இடத்துல பணம் தான் பேசுச்சு. அப்போ அவன் சொன்ன வார்த்தை இன்னும் என் காதுல ஒலிச்சுட்டே இருக்கு. நீ இருந்தா நான் இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொன்னான். அடுத்த நொடியே என்னை இழுத்து இந்த கிணத்துல தள்ளிட்டான். நான் துடிச்சேன், கத்தினேன். என்னை அப்படியே விட்டுட்டு அவன் போயிட்டான். இப்ப அவன் சந்தோஷமா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வாழறான். நான் மட்டும் இந்த கிணத்துக்குள்ள சாந்தி இல்லாம தவிச்சிட்டு இருக்கேன். அவள் ராஜேஷை பார்த்து கடைசியாக சொன்னாள், அவனுக்கு தண்டனை கிடைச்சாதான் என் ஆத்மா சாந்தி அடையும். அதுக்கு முன்னாடி இந்த சிரிப்பு எப்போதும் நிக்காது. மறுநாள் காலை ராஜேஷ் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கல. நேற்று இரவு பார்த்ததும் கேட்டதும் அந்த பெண் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் மனசுக்குள்ள மீண்டும் மீண்டும் ஒலித்தது. அவர் நேரா ஊர் மக்கள் எல்லாரையும் ஒரே இடத்துல கூட்டினார். எல்லாரும் வந்தாங்க. நீங்க எல்லாரும் இரவுல கேக்குற அந்த சிரிப்பு அது பயமுறுத்துறதுக்காக இல்ல. அது நியாயம் கேக்குற ஒரு ஆத்மாவின் குரல். ராஜேஷ் அந்த பெண்ணோட முழு கதையையும் ஒரு வரியும் விடாம சொன்னார். காதல், ஏமாற்றம், கிணறு, கொலை. ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. போலீஸ் விசாரணை ஆரம்பிச்சாங்க. முதல்ல அந்த ஆண் எனக்கு அவளை பத்தி எதுவும் தெரியாது என்று போய் சொன்னான். ஆனா போலீஸ் பழைய பதிவுகள் எடுத்தாங்க. அவள் காணாம போன நாள், அவன் ஊர்ல இருந்தது, கடைசியாக அவளை பார்த்தது எல்லாம் தெரிய வந்தது. போலீஸ் அந்த பழைய கிணத்துக்கு வந்தாங்க. பல வருஷமா யாரும் போகாத இடம். கிணத்துல ஆளுங்க இறங்கி சோதனை பண்ணாங்க. அங்கு அவருடைய எலும்புகள் கிடைத்தது. போலீஸ் டிஎன்ஏ டெஸ்ட் செய்தாங்க. ரிசல்ட், அது அவளோட உடல்தான் என்று தெரிய வந்தது. இந்த ஆதாரம் முன்னாடி அந்த ஆண் உடைய ஆரம்பிச்சான். அவன் தலை குனிந்தான். அவன் வாயிலிருந்து உண்மை வெளியே வந்தது. ஆமா, கோபத்துல நான் தான் கிணத்துல தள்ளிட்டேன். அந்த ஒப்புதல் போதுமானது இருந்தது. போலீஸ் அவனை கைது பண்ணாங்க. அவனுக்கு கடுமையான தண்டனை கிடைத்தது. அந்த நாளுக்கு பிறகு அந்த கிணத்திலிருந்து ஒரு சத்தம் கூட வரல. இரவு 8 மணி ஆனாலும் ஊர் மக்கள் மெதுவா வெளியே வர ஆரம்பிச்சாங்க. பயத்துக்கு பதிலா ஒரு நிம்மதி. ஒரு இரவு ராஜேஷ் கனவுல அந்த பெண் வந்தா. இந்த முறை கண்ணீரும் இல்லை, சிரிப்பும் இல்லை. அவளோட முகத்துல அமைதி. அவள் மெதுவா சொன்னா, நன்றி, இப்ப எனக்கு நியாயம் கிடைச்சுது.
இனிமேல் நான் சாந்தியா போறேன். அவள் மெல்ல ஒளியா மாறி மாயமானாள். அந்த கிணறு இன்னும் அங்க இருக்கு. ஆனா அது இனிமேல் பயத்தின் இடமில்ல, நியாயம் கிடைத்த இடம். துரோகம் எவ்வளவு ஆழமா புதைஞ்சாலும் நியாயம் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. இன்னும் சூப்பரான கார்ட்டூன்ஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாம் அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். பாய்.